ஃபேஸ்புக்கில் நீங்கள் எட் பப்ளிஷ் பண்ணுறீங்கண்டா, இதை தெரியாமல் நீங்கள் எட் பப்ளிஷ் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெஸ்ட்டான ரிசல்ட்ஸை எடுத்துக்க இயலாது. ஸோ அதால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிற எட் ஒப்ஜெக்டிவை நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எட்டை பப்ளிஷ் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெஸ்ட்டான ரிசல்ட்ஸை உங்களுக்கு எடுக்க இயலும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஒரு பிஸ்னஸை லான்ச் பண்ண அதில் ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவேர்னஸை செலக்ட் பண்ணி உங்களோட பொட்டன்ஷியல் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய்ட்டு நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை ரீச் பண்ண இயலும். உங்களோட பிஸ்னஸுக்கு வெப்சைட் அப்படி இல்லாட்டி லேண்டிங் பேஜுக்கு உங்களோட கஸ்டமரை கொண்டு வரணுமா இருந்தால் நீங்கள் ட்ராஃபிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ண இயலும். உங்களோட பிஸ்னஸுக்கு லீட் தேவை, அதுக்காக நீங்கள் லீடை ஜென்ரேட் பண்ணணுமா இருந்தால் லீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணி உங்களோட லீடை இதனால் ஜென்ரேட் பண்ணிக்க இயலும். நீங்கள் இப்போ தான் உங்களோட பிஸ்னஸுக்கு எப் லான்ச் பண்ணியிருக்கீங்க, அப்போ உங்களோட எப்போ டவுன்லோட் பண்ண வைக்கணும், கஸ்டமருக்கு கொண்டு போய்ட்டு டவுன்லோட் பண்ண வைக்கணும் அப்படின்டா நீங்கள் உங்களோட பிஸ்னஸுக்கு எப் லான்ச் பண்ணீங்க, அதை கஸ்டமருக்கு கொண்டு போய் இது சேர்க்கணுமா இருந்தால் நீங்கள் எப் ப்ரொமோஷனை செலக்ட் பண்ணணும். லாஸ்ட் ஒன், உங்களோட பிஸ்னஸுக்கு ப்ராடக்ட் அப்படி இல்லாட்டி சர்வீஸ் இருக்கு, அதை நீங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணணுமா இருந்தால் நீங்கள் சேல்ஸ்ன்னு ஒரு ஒப்ஜெக்டிவை செலக்ட் பண்ணி உங்களோட சேல்ஸை எடுத்துக்க இயலும். ஸோ நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்குரிய ஒப்ஜெக்டிவை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் சரியான கஸ்டமரையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் உங்களோட பிஸ்னஸுக்குரிய ஒப்ஜெக்டிவை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட கஸ்டமரை பிஹேவியரையும் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட இந்த குறிப்பிட்ட எட் மூலம் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸை உங்களுக்கு கெயின் பண்ண இயலும்.